அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய அன்றாட குறிக்கோள். அந்த குறிக்கோளுக்கு ஆன்மீகத்திலிருந்து பல செய்திகள் அவ்வப்பொழுது கிடைக்கின்றன. இப்போ பாருங்கள், வாழ்க்கையில் போகிறச்ச வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒரு சொகுசான பாதை அல்ல. அப்பொழுது இன்னல்கள் தேரலாம், சங்கடங்கள் தோன்றலாம். ஆனால் அந்த சங்கடங்களை சமாளிக்கணும். அந்த சங்கடங்கள் ஏன் தோன்றியது என்பதை பார்த்து அவற்றிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை பார்த்து நம்ம வெளியேறணும். அதுதான் வாழ்க்கைக்கு அடிப்படை, அதுதான் வெற்றிக்கு சரியான பாதை. ஆனால் மனிதர்களுடைய பலர் வாழ்க்கையில் வர இன்னல்களுக்கு கஷ்டங்களுக்கு எல்லாமே ரெண்டு பேரும் நொந்துப்பாங்க. ஒன்று பொறுத்தையார் நொந்துப்பாங்க, இல்லைனாக்கா விதியையும் கடவுளையும் நொந்துப்பாங்க. என் விதியா இப்படி ஆகிப்போச்சு, என்ன விதி உங்களுக்கு? இவருக்கு ஹை பிபி இருக்குதுங்க. ஹை பிபி இருந்தால் என்ன ஆகும்? தலை வலிக்குது, தூக்கம் இல்லாமல் போகிறது, படபடப்பு வருது, நெஞ்சு எரியுது, இதெல்லாம் உண்டாகுது. பாருங்கள் சார், என்னோட சேர்ந்தவங்களாம் நல்லா இருக்காங்க. எனக்கு மட்டும் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் பிபிங்கிறாரு டாக்டரு. இந்த டாக்டர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. டாக்டர் என்ன பண்ணுவார்? உனக்கு பிபி வந்துருச்சு. பிபி வந்ததற்கு என்ன காரணம்? உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய சுபாவம், உன்னுடைய வாழ்க்கை தரம், இதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கிட்டு உணவு வகைகளை சரி பண்ணினோம்னாக்க பிபி குறையுது. பிபி இருக்கிறவங்க ஜாஸ்தி படப்படப்பக்கூடாது, கோவப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும், பிராணாயாமம் பண்ணணும், இதெல்லாம் வாக்கு போகணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. அதே பாருங்கள், மூட்டு வலி வந்துடுச்சு. என்னங்க இது, கடவுள் என்னை ரொம்ப சோதிக்கிறாருங்க. நானும் என்னமோ ஆயுர்வேதம் பண்ணி பார்த்துட்டேன், அலோபதி பார்த்துட்டேன், ஹோமியோபதி பார்த்துட்டேன், பிராணா பார்த்துட்டேன், ரேக்கி பார்த்துட்டேன், வலி போகலைங்க. நீ ஒன்றுமே ஒழுங்காக பண்ணலையே. ரேக்கிக்கு போவேன், 3 நாள் இருப்பேன், அப்புறம் விட்டுடுவேன். ஆயுர்வேதத்துக்கு போவேன், 2 நாளைக்கு மருந்து சாப்பிடுவேன், 3 நாளைக்கு எடுபடலைன்னு சொல்லுவேன். நீ இங்கேருந்து அங்கேயும் தாவற. ஒரு வியாதிக்கு ஒரு ஏற்பாடு செய்தோம்னாக்க, மருத்துவ வசதி செய்தோமானால் அது குணமாகும் வரை பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய நேரம் என்ன? நம்முடைய காலம் உடனே மாற்றணும்னு பார்க்குறோம். இல்லைன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். நம்மளுடைய டிசிப்ளின் இல்லாததுனால அங்கேயும் இங்கேயும் திண்டாடுறோம். இன்னும் பாருங்கள், சில வீட்டில் பெண்மணிகள் குறை சொல்லுவாங்க. எனக்கு என்னங்க வேலைக்காராலே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, வேலைக்காரியே ஒழுங்காக அமைய மாட்டேங்கிறாங்க, நானும் வச்சுக்கிட்டேங்க, 10 நாளைக்கு வராங்க நின்றேன். நீ அவங்கள அப்படி ட்ரீட் பண்ணுற. நீ அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணுமோ, அவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்கணுமோ, அவங்கள வேலை வாங்குகிற விதத்தில் வேலை வாங்கினாக்க உன் வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்க. நீ வேலைக்காரங்களை வேலைக்காராக ட்ரீட் பண்ணாமல், அவங்கள சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருந்தாங்களும் நின்றுக்கிறாங்க. வந்தபோது அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கொடுக்கணும், அவங்கள எப்படி வேலை வாங்கணுமோ அதை வேலை வாங்கணும். நீ அதை இதை செய்யினா ஓடிப்படுறாங்க. இது வாழ்க்கையில் பல இல்லங்களில் பெண்மணிகளுக்கு வேலைக்காரி அமைவதில்லை என்று குறை கூறுகிறார்கள். அது வேலைக்காரியோட குறையா இல்லை வேலை வாங்குகின்ற வீட்டு பெண்மணியோட குறையாக யோசித்து பாருங்கள். இவங்களுடைய குறை அது. அதை விட்டுவிட்டு பொறுத்தையார சொல்கிறாங்க. உண்மையிலே பார்க்க போனாக்க நம்முடைய ஆன்மீகத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வினைப்பயன்னு சொல்லுவாங்க, கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதனுடைய பலன் தான் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த ஆள் ஒழுங்காக ஃபுட்டு ஹேபிட் ஒழுங்காக இருந்தார்னா இவருக்கு பிபி வந்திருக்காது. இவருடைய டே டு டே லைஃப் ஒழுங்காக இருந்தோம்னா இவருக்கு சுகர் வந்திருக்காது. இந்த அம்மா பெண்மணி, வீட்டு பெண்மணி ஒழுங்காக வேலைக்காரங்களை வச்சுருந்தாங்கனாக்கா வேலைக்காரங்க தொடர்ந்து வேலை செய்வாங்க. இவங்களுக்கு எந்த விதை போடுகின்றார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பயன் கிடைக்கின்றது. அதை மறந்துட்டு கடவுளை மற்றவர்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் தவறு. இதுக்கு ஆன்மீகத்தில் சிறந்த கதை. உத்தவர்னு ஒருத்தர், அவர் கேட்குறார் கிருஷ்ண பரமாத்மா பார்த்து, ஏன்யா நீங்கள் ரொம்ப மோசமானவர், பாண்டவர்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர்னு சொல்கிறாங்க. தர்மபுத்திரருக்கு ஒரு இக்கட்டு நேர்ந்தது, அதை சொக்கட்டம் ஆடினாங்க, அந்த 6 சதுரங்கம் ஆடினாங்க. அந்த சூதாட்டத்தில் எப்படி சகுனிக்கு ஒரு இடம் கிடச்சிதோ அதே மாதிரி நீ ஒரு இடத்த எடுத்துருக்கலாம்ல, நீ தர்மபுத்திரருக்கு உதவி செஞ்சுருக்கலாம்ல, துரியோதனுக்கு சகுனி செய்தான், நீ செஞ்சுருக்கலாம். இந்த பார் தம்பி, அவங்கவங்க வினையை அவங்கவுங்க செய்யணும். இந்த தர்மபுத்திரர் என்ன நினச்சார்? எனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தெரியாமல் போய் ஆடினார். எனக்கு தெரியப்படுத்தியிருந்தார்னா, சொல்லியிருந்தார்னா நான் போய் உதவி செஞ்சுருப்பேன். செய்கை அவருடையது, பயனை தான் நான் கொடுக்க முடியும். செய்கை என்ன அவருக்கு? எனக்கு தெரியாமலே செய்யணும்னு பார்த்தாரு. ஆகவே நான் போகல, நான் கர்ம சாட்சி. அவரவர்கள் செய்கின்ற வினைக்கு தகுந்த பயனை கொடுப்பவன். வினை என்பது அவருடைய முயற்சி. ஆக நம்ம பிறரை குற்றம் சொல்லுவதோ, பிறரிடம் வருத்தப்படுவதோ, பிறரை நொந்து கொள்வதோ சரியல்ல. நம்ம என்ன செய்தோமோ
அதுக்கு தான் நமக்கு பயன் கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் செய்த தவறு என்று அனலைஸ் பண்ணிவிட்டு, நாம் செய்த தவறு என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, அந்த தவறுக்கு உள்ள மாற்றை நாம் கொடுக்கணும். நம்ம தவறுக்கு உள்ள மாற்றை கொடுப்பது நாம் தான், வெளியால் இல்லை, கடவுள் அல்ல, மற்றவர்கள் அல்ல. பிறரை நொந்து கொள்ளாது. நமக்கு ஒரு இன்னல் ஏற்படுமேயானால், ஒரு தவறு நடக்குமேயானால், வாழ்க்கையில் ஒரு துன்பம் ஏற்படுமேயானால், அதற்கு நம்ம செய்த கண்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்த கண்ட்ரிபியூஷனை மாற்றணும். அதற்கு உண்டான மாற்று நம்ம கையில் தான் இருக்குது. காலில் முள் குத்துதுங்க, அது நம்ம தானே எடுக்கணும், அதை பார்த்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, கிளாஸ் உடஞ்சி போச்சுங்கம்மா. கிளாஸ் எப்படிங்க உடையும்? கிளாஸை நீங்கள் போட்டிங்க, அது உடஞ்சி போச்சு. ஆனால் நம்ம சொல்கிறது என்ன? கிளாஸு உடஞ்சி போச்சு. அதுவாக உடையாதுங்க, நீங்கள் கீழே போட்டிங்க, அது உடஞ்சிது. ஆக நீங்கள் கவனமாக இருப்பீர்களேயானால் அந்த கிளாஸ் உடஞ்சிருக்காது. அந்த கண்ணாடி உடைந்ததற்கு காரணம் நீங்கள் தான். ஆகையினால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் தான் இருக்கணும். இதுதான் உத்தவருக்கு கிருஷ்ண பரமாத்மா ஏன் துரியோதனனுக்கு தான் உதவி செய்யவில்லை என்பதற்கு சொல்கிறார். அவன் கூப்பிடலைங்க, கூப்பிடாது மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அவன் மறைவாக பணியை செய்தான். ஒரு திருட்டுத்தனமாக எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறத திருட்டுத்தனமாக செய்தான். சில பிள்ளைங்க அம்மாவுக்கு தெரியாமல் முறுக்கெடுத்து சாப்பிடுவாங்க. அதுபோல் இவருக்கு தர்மபுத்திரருக்கு இந்த சூதாட்டத்திலே ஒரு விருப்பம். இந்த விருப்பம் இவர் ஆட போகிறாருங்கிறது தெரிஞ்சிடக்கூடாது, கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. கிருஷ்ணன் தர்மத்தின் வழி நிற்பவன், அதை தடுத்துடுவான். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக அவர் திருட்டுத்தனமாக போனார், சொல்லாமல் போனார், கள்ளத்தனமாக போனார். அதுக்கு அனுபவித்தார். ஆகவே கிருஷ்ண பரமாத்மா போகல. கடவுள் என்பவர் அவர்கள் செய்கின்ற வினைக்கு தகுந்த பயனை கொடுப்பவர். அதனால தான் நம்முடைய ஆன்மீகத்தில் கர்ம வினை என்று சொல்வார்கள். நீ செய்த கர்மத்திற்கு, நீ செய்த வினைக்கு பயன் கிடைக்கின்றது. அந்த வினை பயனை தான் அனுபவிக்கிறோம். இந்த வினை பயனை இப்போ அனுபவிக்கிறோமா, வருங்காலத்தில் அனுபவிப்போமா என்பது ஒரு கேள்விக்குறி. அது அவர்கள் செய்த வினையின், அந்த வினையின் தாக்கத்தின், வினையின் வெயிட்டை பொறுத்து இருக்குது. சிலது இம்மீடியட்டாக பலன் கிடைக்கும், சிலது 2 நாள் கிடைக்கும். இப்போ சாப்பிட்றோம், சில ஃபுட்டு சாப்பிட்றோம், நேற்று நைட்டு சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோம்னா இன்று காலையில் தெரியலாம், இரவே தெரிஞ்சிருக்கலாம், இல்லை 2 நாள் கழித்து வரலாம். ஒரு கடினமான உணவுகளை சாப்பிட்ற சொல்லி வாந்தி எடுப்பாங்க, உடனே தெரிஞ்சிடும். இல்லை லூஸ் மோஷன் ஆகும், மறுநாளைக்கு தெரியும். இல்லாட்டியும் இவங்களுடைய சிஸ்டத்தில் சேர்ந்துட்டு அது 1 வருஷம் கழிச்சு கூட தாக்கும். ஆக கர்ம வினை என்பது எப்பொழுது தாக்குகின்றது என்பது தெரியாது. கர்ம வினையை ஒழுங்காக செய்வோமே ஆனால் நமக்கு ஒரு விதமான தொந்தரவும் வராது. வீட்டுக்கார அம்மாவுக்கு வேலைக்காரிங்க நல்லா கிடைப்பாங்க, மூட்டு வலி இல்லாமல் இருக்கும், பிபி இல்லாமல் இருக்கும், சுகர் இல்லாமல் இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வெற்றி தாங்க. மறுமுறை பார்ப்போமா?